உயிரே உறவே தமிழே. கமல் சார் மணி சார் தமிழ் சினிமாவில் இது ஒரு முக்கியமான. அனைவருக்கும் வணக்கம். இந்த எங்கள் பயணத்தில் ஆரம்பம் முதல் எங்களை தாங்கி பிடித்து இந்த மேடை வரை கொண்டு சேர்ப்பதில் பெரும் பங்கு உங்களுக்கு உள்ளது. அது மறுக்க முடியாத உண்மை. நீங்க எப்ப வேணா இது எப்படி இருக்குன்னு தெரியலன்னு ஒரு அங்கலாய்ப்புடன் யாருமே பேசலைங்கிறது எங்களுக்கே ஆச்சரியமா இருந்தது. வழக்கமா பாவம் வரட்டும் அப்படின்றது. அதுக்கு முன்னாடி நீங்களே உங்கள் எதிர்பார்ப்பை உங்கள் கண்களின் மூலம் காட்டுகிறீர்கள். எனக்கு என்னுடைய யூனிட்டை பார்க்கும்போது முகதாட்சியம் கருதி நல்லா இல்லைங்கிறது நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. நல்லா இல்லைங்கிறத ஒரு கை தேட்டர் ரசிகர் மாதிரி கை தட்டி விசிலாமா அடிக்க முடியும். அதனால இப்ப நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. கொஞ்சம் அழுத்தி தான் வாசிப்பாங்க. ஆனால் நான் அவங்க கண்ணை பார்த்துட்டே இருப்பேன். ஏன்னா அவங்க எல்லாருமே சீசன் பீப்புள். இதுல இங்க வந்து கத்துக்கலாம்னு வந்தவங்க இருக்கிறவங்க யாருமே கிடையாது. கத்துச்சு வந்தவங்க தான். டெக்னீஷியன்ஸா இருக்கட்டும், நடிகர்களா இருக்கட்டும், அவங்க கூட வேலை செய்யும் போது அவங்களுக்கு வந்து பார்க்குற சந்தோஷத்தை அது அப்படியே ஒரு பெரும் தொற்று, அது யூனிட்டுக்கே தொற்றுக்கிச்சு. அதை உங்களுக்கும் வழங்க வேண்டும் என்பதுதான் எங்கள் ஆசை. எங்களுக்கு வந்து வேற பெரிய பெருமைகள் இப்படி பண்ணியிருக்கோம் அப்படி பண்ணியிருக்கோம் பேசுறதை விட ஒரு க்ளோஸ் அப், சிம்பிள் சார்தான் இருக்கட்டும், இல்லை ஒரு சின்ன பையன் தான் இருக்கட்டும், அதை எடுக்கிறதுக்கு ஒரு 50 பேர் வேலை செய்வாங்க. திரைக்கூட ஒரு முகம் தான் இருக்கும். அது அப்படி அதுக்கே அப்படின்னா இதுல நீங்க பாருங்க, காரை புரட்டி போட்டு தமிழ் சினிமாவையும் புரட்டி போடணுங்கிறது தான் எங்களுக்கு ரொம்ப நாளா ஆசை. அதை செய்ய முயற்சி பண்ணிட்டே இருக்கோம். எல்லா நேரமும் தூக்க முடியாது, யாராவது உதவிக்கு வேணும். புரட்டி போடுறதுக்கு பெரிய விஷயம். கொஞ்சமாவது அதை நகர்த்தலாம், நாங்கள் விரும்பும் திசை நோக்கி அப்படின்றதுல இதுல எங்களுக்கு கிடைச்ச படை வீரர்கள் நிறைந்து பார்த்தேன். அதுவும் பிஹைண்ட் தி சீன்ஸ்ல நீங்க பார்த்தது வந்து ஒரு கிளிம்ஸ் தான். ட்ரெயின்ல வேகமா போகும்போது சீனரி தெரியுற மாதிரி உங்களுக்கு தெரியும். நாங்க கிட்ட ஜங்ஷன்ல நின்று எல்லாரையும் வண்டியில ஏற்றிட்டு வந்தவங்க எத்தனை பேர் உழைத்திருக்கிறார்கள். இன்டர்நேஷனல் தரத்தில் இருக்கும் எங்கள் டெக்னீஷியன் நிஜமாவே வெளிநாட்டுல இருந்து வந்து வேலை செஞ்சவங்க, இங்க இருந்து வேலை செஞ்சவங்க வெளிநாட்டுக்காரங்க பாராட்டுற அளவுக்கு வேலை செஞ்சிருக்காங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. உதாரணம், மணிரத்னம் சாரை பத்தி சொல்ல வேண்டாம். மணிரத்னம் பிலிம் அப்படின்னு போட்டுக்கொள்வதற்கான எல்லா தகுதியும் கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் பெற்றுட்டார். இது இட்ஸ் அ மணிரத்னம் பிலிம். இவர்களை போலவே எனக்கு அவர் படத்தில் நடிப்பது நாசருக்கு நாயகன் போது எப்படி இருந்ததோ அந்த மாதிரி இருந்தது. ஏன்னா நான் பார்த்த அந்த இளைஞர் மணி இன்னைக்கு ஞானியாக, சினிமா ஞானியாக இருக்கிறார். எனக்கு பட்டம் கொடுத்திருக்கிறாங்க. அவர் கூட வேலை செய்யறது எனக்கு குதூகலமா இருந்தது என்பதுதான் உண்மை. அது எல்லாருக்கும் தெரியும், படம் பார்க்கும்போது தெரியும். அந்த எங்க செட்ல இருந்து எங்களை பார்த்தவங்களுக்கும் அது புரியும். இதுல இருக்கிற டெக்னீஷியன்ஸ், எடிட்டர், ஒரு ட்ரெய்லர்லயே தெரியும் மணியும் சேர்த்து அது ஒரு சூப்பர் ஹிட் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் நல்ல சிறந்த டெக்னீஷியன்கள், பதட்டம் இல்லாமல் எந்த பெரிய இடையூறுகளையும் தாண்டும் அந்த லாபம் அவர்களுக்கு இருக்கிறது. அதே மாதிரி ரவி கே சந்திரன் இந்நேரம் அமெரிக்காவில் படம் எடுத்துருக்க வேண்டியது, அது 20 வருஷம் முன்னாடியே எழுந்திருக்க வேண்டியது. மருதநாயகர் அவருடைய சினிமாட்டோகிராஃபர் அவருடன் முழுவதுமாக ஒரு 100 படத்தை முடித்தேன் என்ற பெருமை, அது பாதியில் விட்டோங்கிற வருத்தம் எனக்கு ரொம்ப உண்டு. ஆனால் அதில் இந்த படத்தின் மூலம் அதில் இருந்ததை விட இன்னும் சிறந்த சினிமாட்டோகிராஃபராக அவர் திரண்டு வந்திருக்கிறார் என்றிருக்கார். அது தெரியும், படத்துல பார்த்தா பேசுவாங்க. அதை நான் சினிமா விமர்சகர்களிடம் விட்டு விடுகிறேன். அவருக்கு நல்ல பேர் கிடைக்கணும். நானும் சினிமா விமர்சகன் தான், நானும் சினிமா ரசிகன் தான். நான் சுவைத்த விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். வியாபாரம் வெற்றி பெறணும், அதெல்லாம் ஓகே.
என் சினிமாவும் வெல்ல வேண்டும் என்பதுதான் ஆரம்ப காலத்திலிருந்து நாங்கள் அதான் ஒரே மாதிரி எண்ணம் உடையவர்களுடன் பேசிக்கொண்டு நாங்கள் செட்டில் இருக்கும்போது மணி சார் நடுவில் போய் பேச டைம் இருக்காது. அதுவும் டெக்னீஷியன்ஸ்க்கு மேலே கீழே பார்த்துட்டு ஒரு மாதிரி சித்தர் மாதிரி ஆகுது. அதுக்கு நடுவில் நாம பேசுறது கூட அரட்டையா இருக்காது. லஞ்சில் உட்காந்து பேசுறது கூட சினிமாவை பத்தியா இருக்கும், வேற ஒருத்தர் எடுத்த நல்ல சினிமாவை பத்தியா இருக்கும். இப்படி ஒரு அற்புதமான சூழலில் நாங்கள் இந்த படத்தை எடுத்துருக்கோம். இந்த மாதிரி ஆரோக்கியமான ஒரு சூழல் வாய்ப்புகளே எவ்வளவு பணம் கொடுத்தாலும் கிடைக்காது. அது எனக்கு கிடைத்தது, ராஜ்கமலுக்கு கிடைத்தது. ராஜ்கமலுக்கு பின்னாடி இருக்கிற அந்த இன்டர்நேஷனல்ங்கிற அந்த வார்த்தைக்கு முழு அர்த்தத்தை மணிரத்னம் எங்கள் டெக்னீஷியன்ஸ் கொடுத்திருக்கிறார். இதில் உள்ள கலைஞர்கள் சின்ன சின்ன பாத்திரம் பண்ணவங்க, ஒரு சின்ன பையன்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு 50 படம் பண்ணிருப்பாரு அந்த பையன் மாதிரி பண்ணியிருக்காரு. நிறையவே ஒரு 200 படம் பண்ணவங்கலாம் சின்ன சின்ன வேஷங்கள் பண்ணியிருக்காங்க. இந்த சந்தோஷத்துக்காக மணி சார் கூட ஒர்க் பண்ணுங்கிற சந்தோஷத்துக்காக தான் பாதி பேர் இருந்தாங்க. சம்பளம் 2ஆம் மட்டும்தான் அவங்களுக்கு. இது எனக்கு தெரிந்த உண்மைங்கிறது நான் சொல்றேன். நான் வையாபுரி மாதிரி ஆட்டத்தெல்லாம் நான் கண்டெடுத்த அவர் ஜூனியர் ஆர்டிஸ்டா இருந்த போது நாங்கள் கண்டெடுத்து இவர் அப்படின்னு பார்த்து கூப்பிட்டது. அவர் இன்னைக்கு அவர் எங்க கூடயே பயணிக்க உட்காந்து சீட்டு கிடைச்சாச்சு உட்காந்துருக்கோம். அது ரொம்ப கஷ்டம். அந்த நிலையிலிருந்து வந்து அவருக்கு தான் தெரியும். இங்க ஜோஜோ இல்ல, இப்ப இந்த முன்வரிசையில் அவர்களுக்கு எல்லாருமே என் நண்பர்கள் தான். அவங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது எனக்கு பெருமை. நீங்க படம் பார்த்துட்டு இவங்களெல்லாம் பத்தி நான் பேசுறேன். இப்ப பேசும்போது அவர்கள் பெயரை மட்டுமே குறிப்பிட வேண்டியது. அவர்கள் திறமையும் பத்தி பேசுவதற்கு இன்னொரு விழா தான் போகிறது என்று எனக்கு தோன்றுகிறது. அந்த விழாவில் உங்களிடம் பேசுகிறேன். மற்றபடி எனக்கு உறுதுணையாக இருந்த தமிழ்நாட்டிற்கே நன்றி சொல்ல வேண்டும். நான் மேடையில் பேசும்போது உயிரே உறவே தமிழே என்று சொன்னதற்கான அர்த்தத்தையும் நான் முழுமையாக உணர்கிறேன். நன்றி. இது உங்களுக்கு நன்றி சொல்வதும் எங்கள் குதூகலத்தை பகிர்ந்து கொள்வதற்காக மட்டுமே ஏற்பாடு செய்யப்பட்டது. நம்ம எல்லாம் சாப்பிடுவோம். இன்னும் பேச வேண்டியது நிறைய இருக்கு. அது தன்னை சம்பந்தப்பட்டது இல்லை. அது அப்புறம் பேசுவோம். கண்டிப்பா அதற்கான நேரத்தை ஒதுக்கி தர வேண்டியது என் கடமை. தமிழ்நாடு. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளோ பேர் ஒன்றா பார்க்கறதுக்கு தனித்தனியாக பார்த்துருக்கோம். எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் பசிக்குதுன்னு சொல்லி நான் ரொம்ப நேரம் பேசி டைம் மிஸ் பண்ணுறதால நாளைக்கு ரிலீஸ் படம். ஸோ ஆக்சுவலாக கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். இந்த படம் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு இறைவன் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப உழைப்பு போட்டிருக்காங்க. கமல் சார் ஆக்ஷனாக இருக்கட்டும், பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், பின்னி படம் எடுத்திருக்காரு. எல்லாருமே அவங்களோட ஒர்க்கை ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ எங்கள் டீம் சார்பாக நீங்கள் எல்லாரும் படம் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச். பத்திரிகை நண்பர்கள் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். இவ்வளவு பெரிய ஒரு பத்திரிகையாளர்கள் ஊடக ஒரு கூட்டத்தை நான் தமிழ்ல பார்க்கல. ரொம்ப நன்றி. இந்த படத்துடைய உங்களுடைய எதிர்பார்ப்புக்கும் அதனுடைய அதை கொண்டு போய் மக்களுக்கு சேர்க்கமான உங்களுடைய ஆர்வத்துக்கும் இந்த படம் பர்சனலா எனக்கு ஒரு முக்கியமான படம். ஏன்னா நாயகன் தான் எனக்கு மணி சாரோடையும் கமல் சாரோடையும் முதல்ல அறிமுகமாகிறேன். அவங்க 2 பேருமே சேர்ந்து 38 வருஷம் கழிச்சு ஒரு படம் பண்ணும்போது அதுல ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா நானும் அதுல இருக்கிற கருத்து எனக்கு மிக நெகிழ்ச்சியான ஒரு விஷயம். அது இல்லாமலேயே இந்த படம் இந்த மேடைக்காக சொல்லல, மரபுக்காக சொல்லல, தமிழ் சினிமாவில இது ஒரு முக்கியமான ஒரு படமா இருக்கு. ஏன்னா மணிசார் அறியப்படுறது நாயகன் படத்தினால அது வெற்றிகரமான படம் என்பதை விட ஒரு கல்ட் ஃபில்மா இருந்துச்சு. இன்னைய வரைக்கும் இருக்கிற நியூ ஜெனரேஷன் ஆஃப் டைரக்டர்ஸ் they wanted to match நாயகன் என்ற மாதிரி ஒரு
ஒரு தர நிலையை வந்து கொண்டு வந்து வச்சது நாயகன் என்ற படம். அதே மாதிரி கமல் சார் அவருடைய நடிப்பை பற்றி நம்ம சொல்லணும்னா பல பரிமாணங்கள், அது ஒவ்வொரு படம் எடுத்தாலும் ஒவ்வொரு கோணத்துல இருந்து அவர் தன்னை வெளிப்படுத்துகிறாரு. ரெண்டு பேருமே சேர்ந்து அவங்க ரஹ்மான் சார் ஆஸ்கர் இந்தியாவில் இருக்க பல சினிமா சம்பந்தப்பட்ட கலைஞர்கள் ஆசைப்பட்டு இருக்கும்போது 2 ஆஸ்கர் வாங்கிட்டு வந்தாரு. ஆக இந்த 3 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்றாங்கன்னா அதுல பெரிய மன அழுத்தம் அவங்களுக்கு. போட்டின்றது அவங்களுக்கு வந்து வேற ஒரு டைம் கிடையாது, அவங்களுக்கு போட்டி அவங்களுக்கு. ஏன்னா இன்னும் 3 பேரும் சேர்ந்து ஒரு பெரிய ஹை ஸ்டாண்டர்ட் அவங்க ஏற்கனவே நிரூபிச்சுட்டாங்க. அதை விட பெருசா பண்ணணுன்றதுக்காக இந்த படத்தை வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை நாங்க எல்லாருமே பாராபட்சம் இல்லாமல் நாங்க எல்லா நடிகர்களும், முக்கியமாக நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்களும் நாங்க இதுல வந்து ஒரு ஷூட்டிங் போற மாதிரி எங்களுக்கு தெரியல. There was one promptness, there was one, I know, ஒரு பெரிய ஸ்டார், பெரிய டைரக்டர் ஒரு தோரணையே இல்லை. அப்பதான் வந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு எந்த ஒரு ஏற்றம் தாழ்வு இல்லாமல் நாம ஒர்க் பண்ணோம். அது சின்ன நடிகராக இருக்கட்டும், பெரிய நடிகராக இருக்கட்டும், அசோகா இருக்கட்டும், பாக்ஸா இருக்கட்டும். So we had a wonderful time. It was a learning process. So உங்களை போலவே நான் வந்து குழந்தை மாதிரி இந்த படத்துக்காக காத்திருக்கேன். நான் பல படங்கள் நடிச்சாச்சு, 200 படங்கள் நடிச்சாச்சு. நான் இப்பதான் அர்ஜுன் கிட்ட சொன்னேன், என்னடா இது ஊருக்கு போற மாதிரி இருக்கு அப்படின்னு. So I am enjoying the feeling. I think you will all enjoy this film, and definitely it's going to be a film which will bring pride to Indian cinema. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாமே சந்தோஷம் தான். என்னோட கனவு வந்து மணி சார் படத்தில் நடிக்கணும், கமல் சாரோட நடிக்கணும். இதெல்லாம் ஒரே படத்தில் நடக்குதுங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யோகி சேது சார் ஒரு இன்டர்வியூல வந்து சொல்லியிருந்தாரு, த பேபி ஆஃப் த டீம்னு. அந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏகப்பட்ட தருணங்கள் கற்றுக்கிறதுக்கும் ரொம்ப சந்தோஷமா வேலை பார்க்கறதுக்கும் ராஜு சார் சொன்ன மாதிரி. அண்ட் ஏகப்பட்ட லெஜண்ட்ஸோட ஒரே படத்தில் எனக்கு சான்ஸ் கிடைச்சது. ஐம் ஜஸ்ட் ரியலி ஹாப்பி. கமல் சார், மணி சார், ரவி கிருஷ்ணன் சார், நாஜர் சார், சிம்பு சார், ஷாமா, இந்த மாதிரி ஏகப்பட்ட டேலண்டட் பிக் பீப்புளோட ஒர்க் பண்ணுறது ஐம் ஜஸ்ட் ரியலி ஹாப்பி. அண்ட் இது எனக்கு வெறும் படம் இல்லை, திஸ் இஸ் அ மைல் ஸ்டோன் ஃபார் மீ. அண்ட் உங்கள் எல்லாத்தையும் பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ.